ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கியபூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம். இன்னைக்கு தைப்பூசம் விசேஷமான ஒரு நல்ல நாள். அழகான முருகனுக்கு பார்வதி தேவி வேல் கொடுத்த நாள் என்று நிறைய முருகனுடைய கோவில்களில் தைப்பூசம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவார்கள். மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா இன்னும் பல இடங்களில் ரொம்ப அற்புதமாக அழகாக கொண்டாடக்கூடிய ஒரு விசேஷம் இந்த தைப்பூசம். நிறைய பேர் திருப்புகழ் எல்லாம் பாடி ஆடி ரொம்ப அற்புதமான ஒரு நாள். பாமர ஜனங்கள் பல பேர் ரொம்ப அனுபவிக்கக்கூடிய நல்ல நாள் தைப்பூசமாகும். அதை போல தைப்பூசம் திருச்சேரை திவ்ய தேசம் சாரநாத பெருமாள் திருச்சேரியில் காவேரி மாதா தபஸ் பண்ண அந்த காவேரி மாதாவுக்கு பகவான் குழந்தையாய் காட்சி கொடுத்து அவள் மடியில் உட்கார்ந்துண்டு தன் தாயாக ஏற்றுக்கொண்ட நாள் இன்று தைப்பூசம். ரொம்ப அழகாக இருக்கும். திருச்சேரியில் காவேரி தாயார் மடியில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை பார்த்தோம்னா அப்படியே தூக்கிண்டு வந்துடலான்னு தோணும். அப்படி ஒரு விசேஷமான நாள் என்று. மேலும் ஸ்ரீபெரும்புத்தூர் ஆச்சரியமான நம்ம ராமானுஜர் அவருடைய திருமேனி தான் உகந்த திருமேனி. கிட்டத்தட்ட சுவாமி ராமானுஜருடைய 120வது வயது. அப்போது முதலியாண்டானுடைய பிள்ளை கந்தாடையாண்டான் இவர் சுவாமி ராமானுஜர் மூர்த்தியை ஸ்ரீபெரும்புத்தூரில் வேணும்னு சொல்லி ராமானுஜரிடத்தில் உத்தரவு வாங்கி அழகாக ஒரு மூர்த்தியை ரெடி பண்ணி ஸ்ரீரங்கத்துக்கு எடுத்துண்டு போய் ராமானுஜரிடத்தில் காட்டி இந்த மூர்த்தியை ஸ்ரீபெரும்புத்தூரில் பிரதிஷ்டை பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே ராமானுஜர் பார்த்து ஆஹா ஆஹா அப்படியே என்ன மாதிரியே இருக்கேன்னு சொல்லி தானே உகர்ந்து அந்த மூர்த்தியை ஆலிங்கனம் பண்ணிண்டு தன்னுடைய சக்தியை கொடுத்தாராம். பிறகு தை மாதம் புஷ்ய என்கிற பூசம் நட்சத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணுங்கோன்னு சொன்னார். அதன்படி தான் உகர்ந்த திருமேனியை இன்று தைப்பூசத்தில் பிரதிஷ்டை பண்ண நாளாகும். அவ்வளவு விசேஷமான ஒரு நாள் இந்த தைப்பூசம் நாள். இதெல்லாம் இன்னைக்கு நிறைய நாம ஜபம் பண்ணணும். பகவத்கீதை படிக்கலாம், ராமாயணம், மகாபாரதம், பாகவதம், குரு தியானம், ஆச்சாரிய தானம் பண்ணலாம், உபன்யாசம், சத்சங்கம் கேட்கலாம், கந்த சஷ்டி கவசம் காலை மற்றும் மாலை கேட்கலாம், தெரிந்தவர்கள் சொல்லலாம். இதையெல்லாம் பண்ணும்பொழுது நம்மளுடைய பக்தி பெருமளவு விரிவடையும். அதனால் எல்லாம் சேர்ந்த ஒரு அற்புதமான நாள் அமைஞ்சிருக்கு. இதை நன்னா உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். இதுதான் முக்கியம். நம்ம இந்து தர்மம் ஜெயிக்கணும். மேலும் இந்துக்கள் ஒற்றுமை ஓங்கணும். இந்து தர்மத்தையும் மகான்களையும் தவறாக பேசுபவர்களையும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும்னு அப்படின்னு நன்னா பிரார்த்தனை பண்ணுங்கோ. ஆனந்தமாக இருங்கோ. நிச்சயமாக நல்லது நடக்கும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மடிப்பாக்கம் கண்ணன்.